2026 சசிகலா ஆட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குறுகிய கால பொதுச் செயலராக இருந்தவர் சசிகலா அம்மையார். இப்ப சசிகலா அம்மையார் மட்டும் சிறைச்சாலைக்கு அந்த கர்நாடக நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டனை கொடுக்காமல் இருந்திருந்தால் அதிமுகவில் இரட்டை தலைமை என்பது வந்திருக்காது, அதாவது ஒற்றை தலைமை என்பது வந்திருக்காது. ஏன்னா ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வந்திருக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸின் மூலமாக புதிய ஒரு அதிமுக உருவாகி இருக்கும். அந்த சமயத்திலே தர்ம யுத்தம் என்பது ஓபிஎஸ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்த நேரம். அப்போதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுகிறார். எதற்காண்டி முதலமைச்சராக மாற்றம் செய்தார்? அதற்கு முன்பு அந்த பொறுப்பிலே இருந்த நபர்கள் யார் அப்படின்னா நமது ஓபிஎஸ் தான் இருந்தாங்க. ஓபிஎஸ் சசிகலாவுடைய பேச்சை கேட்காமல் இருந்த காரணத்தினால்தான் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ்ஐ இறக்கி விட்டு அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை அமர வச்சாங்க. அந்த நேரத்திலே கூவத்தூர் பங்களாவிலே அடித்த கூத்துகள் எல்லாம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த கதை தான். அதை நம்ம திருப்பி எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சிறைச்சாலையை விட்டு வெளிவந்த சசிகலா அம்மையார் எப்படியாவது அதிமுகவில் ஒன்றிணைந்து விட வேண்டும், நம்முடைய தலைமையில் அதிமுக மறுபடியும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னதாகவே டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகவிற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ சசிகலா அம்மையார் எந்த விதமான கட்சியும் ஆரம்பிக்கல, ஓபிஎஸும் கட்சி ஆரம்பிக்கல. இப்போ ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரும் நட்பாகத்தான் இருக்கிறாங்க. பிளஸ் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஆப்போசிட்டாக நிற்கிறார். என்ன காரணம் அப்படின்னா சசிகலா அம்மையார் அதிமுகவுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக மன்னார்குடி குடும்பத்துடைய அடிமையான ஒரு கட்சியாக அதிமுக மாற்றம் செய்யப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுக கட்சியை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு சுதந்திரமான மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு போக முடியுமே தவிர அந்த இயக்கத்தை அழிக்கவோ அந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தவோ நினைப்பவர்கள் அவர்களே தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேற்று தினம் சசிகலா அம்மையார் ஒரு பேட்டியிலே சொல்றாங்க, 2026 என்னுடைய ஆட்சி தான் தமிழகத்திலே இருக்க போகிறது. அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான் தமிழகத்திலே இருக்க போகிறது. அது என் மூலமாகத்தான் இருக்க போகிறது. அது எது எப்படி நடக்க போகிறது, ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டாம், இதை மட்டும் எழுதிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சசிகலா அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நடப்பதற்கு முதல் வாய்ப்பு ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் ஒன்று சேர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இருவரும் ஒன்று சேர்ந்து தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சசிகலா அம்மையாரின் மூலமாக அதிமுக ஒன்றிணைப்புக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு உறுதியாக மறுப்பு தெரிவித்து விட்டால் கண்டிப்பாக சசிகலா அம்மையாருக்கு வாய்ப்புகள் என்பது மறுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.